எடுத்துக்கொள்ளுவோம். 21ஆம் அதிகாரம், பரிசுத்த யோவான் 21வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இந்த அதிகாரம் முழுவதுமே நமது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார். சீசர்களெல்லாம் அறை வீட்டுக்குள்ளே பயந்து கதவு ஜன்னலை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. மீன் பிடிக்க போகிறேன், கலக்கமும் பயமும். இனி என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாரு, தெளிவில்லாமல் ஆண்டவரோடு இருந்த அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீடர்கள் கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. ஜன்னலில் கூட பூட்டிட்டாங்க.
ஒருவேளை சேவகர்கள், அரண்மனை காவலாளர்கள் நம்மை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு விதமான பயம். அந்த நேரத்தில் மீன் பிடிக்க போகிறாங்க. ஏன்னா சாப்பாடு அங்கே இல்லை. இனி எப்படி என்ன நடக்கப் போகுது என்று தெளிவு இல்லை. பயந்தபடி உள்ள அடைபட்டு இருக்காங்க. மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கே நம்ம ஆண்டவர் கடற்கரை அருகே ரொட்டி, மீன் இவைகளை பொரித்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கு கடற்கரையில் அங்கே சீடர்கள் மீன்களை சுத்தப்படுத்தி மசாலெல்லாம் வச்சு அதை சுடுறாங்க. அப்பம் சுடுறாங்க. சீடர்கள் அதை கண்டு அவர் கர்த்தர் என்று யோவான் சொல்கிறான். அப்போ எல்லாம் மஃப்டியில் இருக்காங்க. சரியாக துணியை கூட உடுக்கலை, அப்படி இருக்காங்க. பேதுரு தான் சட்டையை கலத்தி அறையில் கட்டிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி போகிறான். தொடர்ந்து பார்ப்போம். 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 18ஆம் வசனம். நீ இள வயதிலுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் அதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று
கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருவதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், தான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்றார். அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு. அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களெல்லாம் ஒளிச்சிருக்காங்க, கதவுகளை பூட்டியிருக்காங்க, ஆகாரம் இல்லை. அப்போதான் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சீமோன் சொல்கிறான். நான் மீன் பிடிக்க போகிறேன். பழைய தொழில், மீன் பிடிக்கிற தொழில். நான் இப்போ மீன் பிடிக்க போகிறேன். மற்ற சீடர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவனை குறித்து சொன்னார், மனுஷர்களை பிடிக்கிறவனாயிருப்பாய். மனுஷனை பிடிக்க, மனுஷர்களை தேவனுக்கென்று பிடிக்க அழைக்கப்பட்டவன். இப்போ அவன் மீன் பிடிக்க போகிறான். ராம் முழுதும் மீன் பிடிச்சிருக்காங்க. ஆண்டவர் கேட்குறார், மீன் ஒன்றும் அகப்படலையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, படகுக்கு வலது பக்கமாக உன்னுடைய வலையை போடுங்கிறார். அருமையானவர்களே, இங்கே இருக்கிற அநேகர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். பெருமுயற்சி எடுத்து மீனை பிடிக்க முயற்சி பண்ணுறோம். எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அவர் கர்த்தர் என்று இதுவரைக்கும் அறியலை. அப்போ தான் சொல்கிறான் யோவான், அவர் கர்த்தர். அருமையானவர்களே, ஒரு கலக்கமான சூழ்நிலை. ஆண்டவர் அழைத்தது மனுஷரை பிடிக்க. தொடர்ந்து மீன் பிடிக்கல. இந்த அருமையான ஆலயம், இந்த இடத்துல ஆண்டவர் ஆரம்பித்த நோக்கம் மனுஷரை பிடிக்க. மனுஷரை பிடிக்க. இதை சுற்றியுள்ள மக்கள் மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு அநேகர் இங்கே உண்டு. இதன் முன்பக்கம் பின்பக்கம் மற்ற ரெண்டு பக்கம் இந்த பகுதியில் ஆண்டவருக்கு ஏராளமான மனிதர்கள் உண்டு. அவர்களை பிடிக்க தான் அநேக ஆண்டுக்கு முன்னால் இந்த இடத்துல
இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. இந்த இடத்தின் மூலம் பரலோக ராஜ்யத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேருவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நம் மத்தியில் வந்திருக்கும் நம் ஆண்டவர் தன் உருவத்தை காட்டவில்லை. அவருடைய ரூபத்தை நம்ம பார்க்கல. அவருடைய சாயலை இங்க நம்ம பார்க்கல. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்னார், தேவ ரூபத்தில், தேவனுடைய சாயலில் நம்மை எல்லாம் மாற்றுவதாக கூறினார். நம்மை உருவாக்கும் போது அவருடைய சாயலிலே நம்மை உருவாக்கினார். இந்த இடத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல், ஒரு மாபெரும் அசைவு. இந்த சபை ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சபையாக மாற வேண்டும். அதனால தான் ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். இந்த சபைக்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான பிள்ளைகளே, அதே போல தான் இங்கே வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா? நமது ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த வார்த்தை பாருங்க. பதினஞ்சாம் வசனத்தில், அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், இவர்களிலும் அதிகமாய். இங்க உட்கார்ந்து இருக்கிற இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இது ஒரு முக்கியமான வார்த்தை. நீ என்னை நேசிக்கிறாயா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். நம்மிடத்தில் கேட்கிறார், நம்மிடத்தில் கேட்கிறார். அந்த பயந்த சூழ்நிலையில் 3 தடவை கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த சென்னை பட்டணத்தில், இந்த அருமையான வட்டாரத்தில் நீ என்னை நேசிக்கிறாயா? இதயத்தை தொட்டு கேட்கும் கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிப்பதால் தான் சில நாட்களுக்கு முன்னால் இயேசு அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு
கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டு உடம்பெல்லாம் சாட்டை அடிபட்டு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்னை நேசிக்கிறீங்களா? இந்த ஆலயத்தில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, அருமை வாலிபர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிப தம்பிமார்களே, நமது ஆண்டவர் இங்கே வந்திருக்கார். திட்டமும் தெளிவுமான கர்சனை நமக்கு உண்டாயா? பேதுருவுக்கு இந்த நேரத்தில் அவ்வளோ வயசு ஆகலை. சில ஆண்டு கழித்து பேதுருவுக்கு அவன் ட்ரெஸ்ஸை அவனே போட முடியல. மற்றவங்க தான் வந்து அவன் கையை தூக்க சொல்லி அவனுடைய ஆடையை மற்றவங்க கட்டுறாங்க. வயசாயிட்டு. அருமையானவர்களே, பேதுருவை விலங்கிட்டு பேதுருவை தூக்கு தண்டனை கொடுக்க கொண்டு போகிறாங்க. நல்ல வயசாயிட்டு. இப்போ அவர் ட்ரெஸ்ஸை அவர் போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரம். பேதுருடைய பிற்கால சரித்திரத்தை எழுதினவங்க இதை எழுதுகிறாங்க. அந்த தூக்கு தண்டனைக்கு விலங்கிடப்பட்ட பேதுரு இழுத்து வரப்படுறான். அவனால் ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல. அவனுக்காக வைக்கப்பட்ட சிலுவை தலைகளாக நட்டு வச்சிருக்காங்க. பேதுரு சத்தமாக கூறுகிறான், அகாப்பே அகாப்பே. மறுபடியும் அதிக சத்தமா சொல்றானோ, அகாப்பே. அகாப்பே என்றால் மனித அன்பு இல்லை, தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பால் அவன் வாய் விட்டு கத்துறான், அகாப்பே என்றால் நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். தெய்வீக அன்பு. நம்ம எல்லாருக்கும் தெய்வீக அன்பை கொடுக்க தேவன் வந்திருக்கிறார். இந்த சபை மூலம் பலத்த காரியம் நடக்கணும், பலத்த காரியம் நடக்கணும். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய தூதர்களோடு இந்த ஆலயத்தில் அந்த எழுப்புதலுக்காக இங்கே வந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த பெரிய எழுப்புதல் இந்த ஆலயத்தில் மட்டும் இல்லை, இந்த பட்டணத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள், இது போன்ற ஆலயங்கள் பல ஆயிரம் இருக்கு. தெருக்களில் தான் அந்த ஆராதனைகள்லாம் நடக்குது. அங்கே சீமோனின் குமாரனாகிய
பேதுரு. இன்றைக்கு காலையில் ஆராதனையில் இந்த பட்டணத்தில் ஆயிரக்கணக்கான இப்படிப்பட்ட ஆலயங்கள், சின்ன ஆலயங்கள். ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை மற்றவர்களை விட அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் ஏங்குறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நமது ஆண்டவருடைய ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை ஆண்டவர் எப்பவும் எதிர்பார்த்து அவருடைய பிள்ளைகள்கிட்ட வருவார். நான் ஒரு முறை திருச்செந்தூர் பக்கத்தில் செருப்பு போடாமல் நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் செருப்பு போடாமல் அந்த திருச்செந்தூருக்கு நடந்து போவாங்க. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து செருப்பு போடாமல் நடந்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 4 சந்தி இடத்துல நின்று நான் கொஞ்சம் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ட்ராக்ஸ் நான் கொடுக்கும்போது ஒருத்தர், ஒரு ஆசிரியர், ஐயா இதில் என்னையா எழுதியிருக்குன்னு கேட்டார். அவர் ஆசிரியர். அப்போ நான் சொன்னேன், உலகத்தை படைத்த தெய்வம், அகில லோகத்தை ஆளுகின்ற தெய்வம் தன்னை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்ல இதில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் உண்மையாக உலகத்தை படைத்த தெய்வத்தை நேசிப்பீங்கன்னா இதை என்கிட்ட வாங்கி நீங்கள் இந்த பக்கத்து மரத்தடியில் இந்த நிழலில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆசிரியர் அவர் வீட்டில் இருந்து பல மைல்கள் நடந்துட்டார். பல மைல்கள் நடந்து வந்துட்டார். இப்போ திருச்செந்தூருக்கு பக்கத்தில், நான் நினைக்கிறேன் ஒரு 12 கிலோமீட்டர் பக்கத்தில் நான் அந்த ட்ராக்ஸை கொடுக்குறேன். அதை வாங்கி, ஐயா எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணுமே ஐயா அப்படின்னார். அந்த ட்ராக்ஸுடைய அட்டையில் ஒரு சின்ன படம் இருந்துச்சு. ஆண்டவர் மற்றவர்களை தேடி அலைவது போன்ற, ஒரு காணாமல் போன ஆட்டை எப்படி தேடுவாங்க, அந்த மாதிரி ஒரு படம். அதை கொஞ்சம் விளக்கி சொன்னேன். ஒரு மேய்ப்பர் தன்னுடைய ஆடு காணலை, மத்தியானத்திலிருந்து ராத்திரி வரைக்கும் தேடி அலையிறாரு, கிடைக்கல. இப்போ அவர் அதிகமாக தேடுறாரு. அப்படி சொன்னேன். அவர் இயேசு எதிர்பார்ப்போடு தேடுறார். அவருக்கு பிரியமான ஆடுகள் காணாமல் போச்சு. இதை சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் கண் கலங்கிச்சு. அந்த ஆசிரியருடைய கண் கண்ணீரால் நிறைஞ்சது. நான் அப்படியே அவரை தோளில் கை வச்சு அந்த ரோட்டு பக்கத்துக்கு கொண்டு போனேன். ரோட்டு பக்கத்துக்கு கொண்டு போய் சுவிசேஷத்தை சொன்னேன். உங்களை தெய்வம் தேடி அலைகிறார். ஆனால் நீங்கள் தெய்வத்தை தேடி திருச்செந்தூருக்கு போகிறீங்க. நல்லா கவனமாக கவனிச்சார். அப்படியே கொஞ்சம் அந்த கூட்ட நெரிசலை விட்டு
ஒரு மரத்தடியில் அவரை கூட்டு போய் சுவிசேஷத்தை சொன்னேன். இயேசு அந்த தெய்வத்தின் பெயர். அவர் உங்களை தான் தேடி போறாரு. நீங்க எங்கேயோ தேடி போறீங்க, ஆனா தெய்வம் உங்களை தேடி போறார். அவர் கண்ணில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சு, நான் அவருக்கு தெளிவாக தெய்வ அன்பை கூறினேன். தெய்வ அன்பை கூறினேன். நீங்கள் எவ்வளோ கலக்கத்தோடு போகிறீங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, 13 ஆண்டுகளாக எனக்கு குழந்தை இல்லை. திருமணமாகி 13 ஆண்டாயிற்று, குழந்தை இல்லை. என்னுடைய மாமா தான் அந்த ஊர் பிரசிடென்ட். இனியும் காத்திருந்தா சந்ததி கிடைக்காது என்று மகளை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரு மாப்பிள்ளையும் ஒழுங்கு பண்ணிட்டார். நீ அமைதியாக தான் இருக்கணும், எதுவும் தலையிடக்கூடாது, எச்சரிப்பும் கொடுத்துட்டாரு. நான் நேராக எங்கள் குலதெய்வம் திருச்செந்தூருக்கு போகிறேன், அந்த சாமிகிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்னாரு. அவரோட ஆண்டவரை பற்றி சொன்னேன். ஆண்டவர் உங்களை தேடி அலைகிறார், உங்களை தேடி அலைகிறார். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். அழுத்தமாக சொன்னேன். அவர் கண்கள் பளிச்சுன்னுச்சு. ஆச்சரியமாக கேட்டார், இந்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை கர்த்தர் கொடுப்பார். என் மனைவியை கூட்டு போயிட்டார, இனி எப்படி என் வீட்டுக்கு வருவா? நீங்கள் போங்க, உங்கள் மனைவி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. அப்போ இன்னொரு காரியம் ஐயா, அதையும் அந்த இயேசு கடவுள்கிட்ட சொல்லணும் ஐயா அப்படின்னாரு. எனக்கு சரியான வேலை கிடைக்கல, நான் ஏளனப்படுத்தப்படுறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதையும் இயேசு சுவாமிகிட்ட சொல்லணும் அப்படின்னாரு. இப்போ ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. இன்னொரு காரியம் யாருன்னாரு, அது ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் அவருக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்கு. அவர் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்க சக்தி இல்லை, என் வேலை பெர்மனண்டாக இல்லை, ஒரு சைக்கிள் வாங்க முடியல ஐயா, அந்த சாமி சைக்கிள் தருவாரான்னு கேட்டார். என்னை விட வயசு கூட அவருக்கு, ஆனால் குழந்த மாதிரி சொல்கிறார். நான் அந்த வாரத்தில் தான் என்னுடைய பர்த்டே, என்னுடைய மனைவி எனக்கு பர்த்டே ப்ரெசண்ட்டாக அந்த சைக்கிளை வாங்கி தந்திருக்கா, புதுசு. அதில் தான் நான் ஏறி அங்கே வந்தேன். ஆவியானவர் அமைதியான்ட்டு சொன்னார், உன் சைக்கிளை நீ கொடுப்பியா? அன்பா கேட்டார், உன் சைக்கிளை நீ கொடுப்பியான்னு. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த சைக்கிளை அவர் கையில் கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி இந்த சைக்கிளை வாங்கி கொண்டு வந்தேன். கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். அவர் 2 கை கடையில் அந்த சைக்கிளை நிறுத்தி அந்த சைக்கிளை அவருக்கு கொடுத்தேன். சந்தோஷமாக கொடுத்தேன். இந்த சைக்கிளை உடனே கொடுத்தாரு. உங்கள் மனைவி இன்றைக்கே தந்துடுவார். வேலை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார். நீங்கள் இந்த இயேசுவை நம்பணும், இந்த இயேசுவை நம்பணும். அவர் தான் உலகத்தை படைத்தவர்.
உலக தோற்றத்திற்கு முன்னாலே வாழ்கிறவர். அவருக்கு முடிவு கிடையாது. பரிபூர்ணமா அவரை நம்புங்க. ஜெபம் பண்ணோம். அவரை நான் அவருடைய பேர் விவரத்தெல்லாம் என்னுடைய டைரியில் குறிச்சிட்டு அவரை நான் அனுப்பி வச்சேன். நீங்கள் இப்போ திருச்செந்தூர் போகக்கூடாது, நீங்கள் நேராக உங்கள் வீட்டுக்கு போகணும், எல்லாத்தையும் கர்த்தர் தந்திருப்பாருன்னு. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திருச்செந்தூருக்கு இவ்வளவு தூரம் வந்தவர், 12 கிலோமீட்டர் தூரம் தான். அவர் திரும்பி வீட்டுக்கு போகிறார். அதுக்கு பிறகு நான் அவரை பார்க்க சான்ஸ் இல்லை. அவரை நான் பார்க்கல. அவர் ஊர் ரொம்ப கொஞ்சம் உள்ளான காட்டுக்குள்ளே இருக்குது. நானும் அவரை பார்க்க முயற்சி பண்ணலை. காரணம், நான் டேனிஷ்பேட்டைங்கிற இடத்துல ஊழியம் செய்யிட்டுருக்கேன், சேலத்தில். அன்றைக்கி நிறையவருக்கு ட்ராக்ஸ் கொடுத்தேன். அவரை மறந்துட்டேன். ஆனால் டைரியை டெய்லி பார்த்து ஜெபம் பண்ணுவேன். ஒரு 15 வருஷம் கடந்துட்டு, 15 வருஷத்துக்கு பிறகு அதே இடத்துல நாங்கள் கொஞ்சம் பேர் ஊழியம் செய்கிறோம். அவர் என்னை கண்டு அதே சைக்கிளில் வர்றாரு. பிரேக் பிடிச்சி இறங்கி தன்னை மடித்து கட்டியிருந்த வேஷ்டியை லூஸ் பண்ணி எனக்கு குனிஞ்சி வணக்கம் செலுத்துகிறார். ஐயா, உங்களை விட்டு நான் போனேன்னா என் வீட்டு வாசலில் என் மனைவி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. இனி எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போக மாட்டேன், உங்களோடு தான் இருப்பேன். அந்த வருஷமே எனக்கு குழந்தை பிறந்தது. இப்போ எனக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. எல்லாம் கல்லூரியில் படிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் சைக்கிளை தொடும்போதெல்லாம் எனக்கு ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் உண்டாகும். நான் பேப்டிசம் பெற்றேன், என்னுடைய மாமா பேப்டிசம் பெற்றார், மனைவி பெற்றார். அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் இப்போ பேப்டிசம் பெற்றுட்டோம். அந்த ஊரில் நாங்கள் ஒரு அழகான ஆலயம் கட்டியிருக்கோம். அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகிறாரு. நல்ல வேலை எனக்கு கிடச்சிருக்கு. நான் நினையாத சம்பளம் நான் இப்போ வாங்குகிறேன். அடுக்கடுக்காக சொல்கிறார். அருமையானவர்களே, தாகம், சுவிசேஷ தாகம், கர்த்தரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு பசி, ஒரு தாகம், அதை கொடுக்கிறது கர்த்தர் தான் நமக்கு கொடுப்பார். தாகத்தோடு தான் நம் ஆண்டவர் சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களே, அவருடைய இரத்தம் நம்மை கழுவி இருக்கு. அவருடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு, உங்களோடு இருக்காரு. அருமையானவர்களே, நான் இதை தெளிவாக சொல்கிறேன். கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கு, இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கு. இந்த ஆலயம் பைபிளில் சொல்லியிருக்கு, 1000 மடங்கு பெருக பண்ணுவேன். இதை செய்ய முடியாதா அவரு? 1000 மடங்கு. இந்த திருச்சபை ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவர் காத்திருக்கார். அருமையானவர்களே,
இன்னொரு நாள் ரோட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். நிறைய பேர் நடந்து போகிறாங்க, நிறைய ஆட்கள் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ரோட்டில் ஒரு 4 கல்லூரி இருக்குது, ஒரு 5-6 மேல்நிலை பள்ளிகள் இருக்குது. அதனால் பெருங்கூட்டம் மாணவர்கள், ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் அந்த ரோட்டில் நிறைய போயிட்டுருக்காங்க. நானும் அந்த ரோட்டில் வேறொரு வேலையாக போயிட்டுருக்கேன். ஆவியானவர் என்னோடு மெல்ல சொல்கிறாரு, அதோ புறம்புற ஒரு பையன், அந்த இடத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் போகிறாங்க. அவர் என்ன ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருந்து எப்படி சொல்லுவார், ஆனால் சொன்னார், ஆவியில் அதை சொல்கிறார். அதோ பார், ப்ரௌன் கலரில் பேண்ட் போட்டிருக்கான், ஒயிட் ஷர்ட் போட்டு இன் பண்ணியிருக்கான், சோர்வோடு நடந்து போகிறான். எனக்கு இந்த விரலை காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதோ அந்த பையன், அவனுக்கும் உனக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் போகிறாங்க. 50 பேரையும் விட்டுட்டு அந்த பையனை சுட்டி காட்டுறாரு அவர். அவனுக்கு என்னை பற்றி சொல்லு என்று உணர்த்தினார். நான் அந்த கூட்டத்துக்குள்ளே வேகமாக நடக்கிறேன். வேகமாக நடந்து அவர்கிட்ட போயிட்டேன், அவரை ஒட்டி போயிட்டேன். யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுறத அவர் ஃபீல் பண்ணி கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். நானும் அவர் வேகத்துக்கு கரெக்டாக நடந்து, தம்பி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், இந்த அகில லோகத்தெல்லாம் படைத்த தெய்வம் உங்கள்கிட்ட பேச சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அவன் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிட்டான். ரோட்டில், மெயின் ரோட்டில் நான் ஏதோ சொல்ல போகிறேன்னு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட வேண்டியதில்லை, அவன் ஓடுறான். 25 வயசு இருக்கும். நானும் அவனோட ஓடினேன், வார்த்தைகளை விடலை, சத்தியத்தை சொல்லிக்கிட்டே ஓடுறேன். அவன் தலையை அடுத்த பக்கம் திருப்பிக்கிட்டான். நானும் அவனை ஒட்டி அவன்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லிகிட்டே போகிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இப்படி போயிருப்போம். அவருடைய சிலுவை பாடுகள், நம்ம பாவ கர்மத்தை அவர் தலையில் ஏற்றுக்கிட்டாரு, தன்னை பலியாக கொடுத்தார். அவர் பெயர் இயேசு. அப்படி நின்றுட்டான். அவன் நின்றுட்டான். அப்படியே அவன் நின்ன உடனே நான் மேலே தோளில் கை போட்டு அவன் முகத்தை எட்டி பார்க்குறேன். அழுறான் அவன் அழுறான். அப்படியே அந்த ரோட்டுக்கு பக்கமாக அவனை கூப்பிட்டு போய், தம்பி இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், இப்போ நீங்கள் பேசுங்க தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறான். எடுத்து என்கிட்ட காட்டுறான். பைரோன் விஷப்பாட்டில், விஷம்னு எழுதியிருக்கு, அதை காட்டுறான். இதை குடிச்சிட்டு ஊருக்கு அப்பால் காட்டுக்குள்ள செத்துருணுன்னு போகிறேன், சாக தான் நான் போகிறேன். அழுதுகிட்டே சொன்னான். 25 வயசு. அவனை அப்படியே அரவணைச்சி பக்கத்தில் பார்க் இருந்து அந்த பார்க்குக்குள்ளே கூட்டு போய் அவனோட பேசுகிறேன், இயேசுவை பற்றி பேசுகிறேன். அவருடைய அன்பு, கல்வாரி அன்பு, தாம் உயிர் கொடுத்து நம்மை காப்பாற்ற வந்தார். அப்படியே அவன் என் அரவணைப்புக்குள்ள எல்லாத்தையும் கேட்டான். நான் அவனை தனியாக விடலை, அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து
என் கூட தங்க வச்சிருந்தேன் அவனை. அந்த பையன் ஆண்டவரை ஏற்று ரட்சிக்கப்பட்டான். தனக்குள்ள ஒரு புது உற்சாகத்தை பெற்றான். இப்படி ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம் மூலமாய் பேசுவதற்கு ஆவியானவர் நம்மகிட்ட வந்திருக்கார். நீ என்னை நேசிக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இப்போ அவர் பேசுறார் உங்ககிட்ட. அருமை திருச்சபை தேவ மக்களே, இதே வார்த்தையை நம்மகிட்டையும் கேட்கிறார். நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த சின்ன ஆலயத்தில் நம்ம இங்கே கூடி வந்திருக்கோம். அருமையானவர்களே, நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது நம்மை ஆசீர்வதிக்கணும், நமக்கு சமாதானத்தை கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நீங்க அவரை நேசிக்கணும். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகள், நம்மை சுற்றி இருக்கிற உலகம்லாம் ஜனங்கள், தெய்வத்தின் ஆடுகள். அது ஒருவேளை அவன் விக்கிரக கோயிலுக்கு போகலாம், சினிமா தியேட்டருக்கு போகலாம், ஆனால் தெய்வம் அவனை நேசிக்கிறார். அவர் நம்மகிட்ட கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன ஒரு 55 வருஷத்துக்கு முன்னால் என்னை அவருடைய வேலையை செய்ய கூப்பிட்டார். 55 வருஷத்துக்கு முன்னால் நான் அப்போது என்ன வேலை செய்யிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, படம் வரைகிறவர். கேலண்டருக்கு, பூஜை அறைகளுக்கு கடவுளை ஒரு குரங்கு மாதிரி வரைகிற தொழில், யானை மாதிரி வரைகிற தொழில். நான் ஒரு படம் வரைகிற மனுஷன். ஒரு நாள் வேலை செய்த ஆயிரக்கணக்கான ரூபா கிடைக்கும். ஆனால் என்னிடத்தில் ஆண்டவர் பேசினார். என்னிடத்தில் ஆண்டவர் பேசினார். நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு எனக்கு ஊழியம் செய்ய வருவாயா? அப்போ எனக்கு 28 வயசு. என் வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தேன். முதல்ல விக்கிரகம் வரைகிறதுன்னு பாட்டினேன். ஒரு நாளைக்கு 3 தடவை குடிக்கிறவன் குடியன் பாட்டினேன். என்னுடைய கெட்ட தொழிலை எல்லாம் விட்டேன். எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனை பழிக்கு பழி கொல்லுவதற்கு ஒரு வீச்சு அருவாவோடு இருந்தேன் நான். அந்த அருவாவை தூக்கி தூர போட சொன்னார். பைபிளை என் கையில் வச்சார். இதுதான் பட்டயம், இந்த பைபிள் தான் இனி உனக்கு பட்டயம், கத்தியெல்லாம் வேண்டாம். அப்படியா அவருடைய ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தவன் 28 வயசில்.
இன்னைக்கு எனக்கு 84 வயசு. 84 வயசு. கிட்டத்தட்ட 40,000 ஊருக்கு தெய்வம் என்னை கூட்டு போயிருக்கார். 40,000 ஊர்கள். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்களை உட்கார வச்சு தெளிவாக அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவது எனக்கு அவர் கொடுத்த வேலை. மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இன்னைக்கு 84 வயசு ஆனாலும் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கேன். சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வாலிபனே, வாலிப தங்கச்சி, அருமையான பெற்றோர்களே, நமது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அருமையானவர்களே, உண்மையாக நாம் கர்த்தரை நேசிப்போமானால் அவருடைய ஆடுகள், காணாமல் போன ஆடுகள் கோடிக்கணக்கான நம்ம நாட்டில் இருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. இயேசுவை அறியாத மக்கள். நம்ம வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். கர்த்தர் நமக்கு சொல்றது, கர்த்தர் நமக்கு சொல்றது முதலாவது தேவராஜ்யத்தின் மக்கள் காணாமல் போன ஆடுகளாய் தெரியுது. அசுத்தத்துக்கு தங்களை விற்று போட்டவர்கள் என் ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றார். என் ஆடுகளை தேடுங்க. அதற்காகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த வட்டாரத்தில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பரலோகத்துக்கு வரணும். மனிதர்களை நீங்க பிடிக்கணும். பேயின் கண்ணியிலிருந்து பிடிக்கணும். நம்ம வாழ்க்கையின் அதிமுக்கியமான எண்ணம் தேவனுக்கு பணி செய்வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. நாடு முழுவதும் ஊரா போயிட்டு இருக்கேன். 40,000 ஊர்னா சொல்லுங்களேன். 40,000 ஊர். என் நாடுகளை நீ கண்டுபிடிக்கணும்ப்பா, மேய்க்கணும்ப்பா. இந்த சபையில் இருக்கும் அருமை தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. நான் இன்றைக்கு காலையில் வேதத்தை படிக்கும்போது நம்மை தேவ புத்திரர்கள், தேவ புத்திரர்களாக எண்ணியிருக்கிறார். இன்னொரு இடத்துல நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றீர்கள். தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். அதிகாரம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அதிமுக்கியமான ஒரு பணி, என் நாடுகளை மேய்ப்பாயாக. காணாமல் போன என் ஆடுகளை நீ மீட்கணும். பேய் கையிலிருந்து மீட்கணும். கோடி கோடியாக மக்கள் விக்கிரகத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே,
கர்த்தர் நமக்காக தன் உயிரை கொடுத்தார். நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தார். இப்போ அவர் கேட்பது, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்படியே ஆக்கினார் பேதுருவை. அதே நெருங்கின கூட்டத்தில், அந்த அப்போஸ்தலர் கூட்டத்தில் ஒரு யூதாஸ் காரியத்து இருந்தான். யூதாஸ் காரியத் பணத்துக்காக அவர் பின்னால் போகிறான். இவர் செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பார்த்தா இவர் ராஜாவாயிருவார், நம்ம மந்திரி ஆகணும், அப்படிதான் அவங்க பின்னால் போனான் யூதாஸ் காரியத். இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அருமையானவர்களே, இதை சொல்றதுக்கு சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கேன். சென்னையிலிருந்து திருநெல்வேலி போகிறேன், ஊரூராக போகிறேன். இந்த 83 வயசில் ஒரு கோலையும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆலயத்துக்குள்ள நான் இன்னைக்கு பேசுவேன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கார். உங்களை குறித்து, அத்தனை வரையும் குறித்து, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, பெருங்கூட்ட மக்கள் பரலோகத்துக்கு வர நீங்கள் அவர்களை வழிநடத்துவீர்கள். நீங்கள் அவர்களை வழிநடத்துவீர்கள். அருமையானவர்களே, ஒரு நாள் ஒரு பில்லி சூனியக்காரி, நூற்றுக்கணக்கான மக்கள் கியூவில் நிற்கிறாங்க அவள் வீட்டு முன்னால். நூற்றுக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்கய்யா. அவள் காலையில் 10 மணிக்கு பூஜை ஆரம்பித்தா நடுராத்திரி வரைக்கும் பூஜை. மக்கள் அவரை தரிசிக்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அந்த சூனியக்காரி லேடி, எனக்கு நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உன்கிட்ட பேசணும். இல்லை, இவ்வளோ பேர் காத்திருக்காங்க, முடியாதுண்டா. அன்னைக்கு நைட்டில் அந்த சூனியக்காரி நைட்டில் தான் டைம் கொடுத்தா. அவள் ரொம்ப விக்கிரகங்கள் போட்டிருந்தா நிறைய. அவளுக்கு அந்த ஊரில் மட்டும் 3 கணவன்கள், 3 கல்யாணம் கட்டியிருக்கா. நான் அவகிட்ட பேசினேன், நீ செய்கிற தொழில் நீ மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்களை அக்கினி குண்டத்துக்கு கொண்டு போற. நீ செய்வது தேவனுக்கு விரோதமான பாவம். அவ எகிரிட்டா. நான் புனிதமான காரியம் செய்கிறேன், என்ன குறை சொல்ல நீ வந்துட்ட, நீ யாரு? என்ன அகந்தையோடு அதட்டினா. இப்போ நான் சொன்னேன், நீ செய்கிற தொழில் பிசாசோடு நீ உறவு வச்சிருக்க. பிசாசு சொல்கிறத நீ கேட்குற. நான் சொல்கிறேன், இதே நிலையில் போனால் பயங்கரமான அக்கினி குண்டத்துக்குள்ள போயிடுவேன். உன்னுடைய பிற்காலம் ரொம்ப கசப்பாயிரும். உண்மையான தெய்வம் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த தொழிலை விட்டு. இது பாவ தொழில். கடவுள் உன்னை நேசிக்கிறார். தயவு செய்து ஒரு 5 நிமிடம் அமைதியாக கேளு. உன்னை பார்த்தா நீ என்னுடைய அம்மா மாதிரி இருக்கா. அப்படி சொன்னோன்னா அழுதுட்டேன்.
நீ என் ஒரு தாய், என்னுடைய தாய் மாதிரி இருக்க. அப்படி கண்ணீரோட சத்தியத்தை சொன்னேன். அப்படியே அமைதி ஆயிட்டா. இன்றைக்கு கர்த்தர், உலகத்தை படைச்சவர், உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கார். பாவ படுகொலியிலிருந்து தூக்க வந்திருக்கிறார். கண்ணீரோடே சொல்லிட்டு அப்படியே நான் திரும்பிட்டேன். அவ அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலாம புரண்டுகிட்டே இருக்கா. அந்த மனுஷன் அழுதானே, எனக்காக இதுவரைக்கும் யாரும் அழுததே கிடையாது. இந்த மனுஷன் என்னை கண்டவுன்னு அழுதான், கடவுளை பற்றி சொன்னான். அதுக்காக ஒரு தடவை இயேசு தெய்வமேன்னு கூப்பிடணும்னு சொல்லி இயேசு தெய்வமேன்னு கூப்பிட்டுருக்கா. ராத்திரி 2 மணிக்கு இயேசு அந்த பில்லி சூனியக்காரிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் அவளை தொட்டார். அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கல, அவளை பார்க்கல. ஆனால் அவள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஊரில் முதல் பேப்டிசம் அவள் தான் எடுத்திருக்கா. அந்த ஊரில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பேப்டிசம் பெற்றாங்க. அந்த ஊரில் ஜெப கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கா. பிள்ளைகளெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்க வச்சு போதகர் ஆக்கிட்டு இருக்கா. இது எனக்கு 40 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும். அருமையானவர்களே, நம்ம விதைப்பவர்கள், விதைப்பவர்கள். இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற அருமை தேவ மக்களே, நமது ஆண்டவருக்கு ஆள் இல்லை, அவருக்கு ஆள் இல்லை. நம்மை போன்ற உண்மையான மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆத்துமாக்களை கொடுக்க காத்திருக்கிறார். ஆத்துமாக்களை கொடுக்க காத்திருக்கிறார். இந்த படம் வரைகிற மனுஷன், அதுவும் விக்கிரகங்கள் படங்கள் வரைகிற மனுஷன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு, 1 கோடி மக்களுக்கு நான் இயேசுவை சொல்லணும். அதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கேன், அதுக்கு தான் நான் சாப்பிட்றேன். இப்படி தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் இந்த ஆலயத்தில் வேணும். நாம் பேயின் கண்ணிக்குள்ளே இருக்கிறவங்கள காப்பாற்றுகின்றவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு இப்போ வயசு இவ்வளவு ஆனாலும் வீட்டில் என்னால் படுத்திருக்க முடியல. பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வயசு நல்லா ஆயிட்டு, இனி தெருக்காட்டுகளுக்கு போகாதுங்க, வீட்டில் அமைதியாக படுத்துருங்க. ஆனால் ஆண்டவர் என்னை போக சொல்கிறார். மூச்சு இருக்கிற வரை சுவிசேஷ விதைய விதைச்சிக்கிட்டே போ. அதான் உனக்கு இந்த உலகத்தில் வேலை, வேற வேலை கிடையாது. அருமையானவர்களே, தேவ மக்களே, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றவர்களே, அதிகாரம் பெற்றிருக்கோம் நம்மெல்லாம். தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம். எனக்கு அருமையானவர்களே, ஆத்துமாக்களை பேயிடமிருந்து தப்புவிப்பது
நமக்கு தேவன் கொடுத்த வேலை. தேவன் கொடுத்த வேலை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால் நீங்கள் தைரியமாக பேசுங்க. ஒன்றும் அதனால் நேர்ந்துடாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நான் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஒருத்தர் குண்டு ஆள் வெத்தலை சவைச்சிட்டே இருந்தார். வெத்தலையை சவைச்சிட்டு இருந்தவர் அவர் கையில் ட்ராக்ஸ் கொடுத்த உடனே கோவம் வந்துட்டு, அவர் கிறிஸ்தவத்தை பயங்கரமாக எதிர்க்கிறவர், பெரிய குண்டாக இருந்தார். அப்படியே எச்சில், வெத்தலை எச்சில் என் மூஞ்சியில் துப்பிட்டார். மூஞ்சில் அப்படியே வடியுது, அப்படியே வடியுது. நான் மெல்ல அவர்கிட்ட சொன்னேன், இது பற்றி பரவாயில்ல, நான் கோவப்படலை, நீ அறியாமல் செய்கிற, இயேசு உன்னோடு அந்த ட்ராக்ஸ் மூலமாக பேசுவார், நீ கண்டிப்பாக அதை படிக்கணும், நான் கழுவிடுவேன் முகத்தை, இது பரவாயில்ல அப்படின்னு போய் பைப்பை திறக்கிறேன். பைப்பை திறக்கும்போது முகத்தை கழுவும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், 1 பேதுரு 4:14. யாராவது வாசிக்கீங்களா? 1 பேதுரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தில் தெளிவாக இருக்கு, உன்மேல் தேவன் தங்கி இருக்கிறார். உன் மேலே அவர் இருக்காரு. நீ தேவாலயம், தெய்வம் உனக்குள்ள இருக்காரு. அவன் இந்த வெத்திலையை சவைச்சு துப்பும்போது உன் மேலே துப்பல, என் மேலே தான் துப்பினான், என் மேலே தான் துப்பினான். ஆனால் நீ என்னை கனம் பண்ணினாய். அவன் என்னை தூசிக்கும் போது நான் உன் மேலே தானே இருக்கேன், நீ என்னை கனம் பண்ணினாய். இது நடந்தது 50 வருஷத்துக்கு முன்னால் டேனிஷ்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது. அருமையானவர்களே, 50 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்களுக்கு நான் இயேசுவை சொல்லியிருப்பேன். அருமையானவர்களே, நீ என்னை கனம் பண்ணினாய். அவன் என்னை எச்சில துப்பி அவமானப்படுத்தினது ஓ மேல இல்லை, தெய்வத்தின் மேலே. நம்ம எல்லாருக்குள்ளும் தெய்வம் வாழ்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளும் தெய்வம் வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள வாழ்றார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தேவாலயம். தேவாலயத்திலே தேவனை மகிமைப்படுத்துவது நம்முடைய கடன். இந்த உலகம் சொர்க்கம் இல்லை, இந்த உலகம் சொர்க்கம் கிடையாது. இது ஒரு ட்ரைனிங் சென்டர். பரலோகவாசிகளை செலக்ட் பண்ணுற ஒரு பூமி. இது குறுகிய கால வாழ்க்கை, ரொம்ப குறுகிய கால வாழ்க்கை. இங்கே ஒரே ஒரு வேலை தான் நடக்கு. பரலோக ராஜ்யத்திற்கு பயிற்சி இங்கே கொடுக்கப்படுது. இந்த உலகத்தில் இங்கே தான் செலெக்ஷன். தகுதி உள்ளவங்க தேவராஜ்யத்துக்கு போகிறாங்க,
தகுதியற்றவங்க எரிகிற அக்னி குண்டத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த ட்ரைனிங் என்பதை மறந்துடாதுங்க. தேவன் நம்மை பயங்கரமாக பயிற்சி கொடுக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க இது ஆசீர்வாதம் வாங்குகிற உலகம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதம், அனித்தியமான இந்த உலகம், எதுவுமே இங்கே ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் கொடுத்து அந்த ராஜ்யத்துக்கு பயிற்சி இங்கே கொடுக்காரு. எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசுவை மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேங்கிறவங்க, நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், என் இரட்சகர் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதுதான் எனக்கு முதல் வேலை. அதுக்கு பிறகு தான் ரெண்டாவதுலாம் மற்றது. அவருக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் அப்படி சொல்கிறவங்க கொஞ்சம் கையை வைத்துங்க. நான் சொல்கிறேன், இயேசுவை சொல்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறார். உன்னுடைய 100 வயசில் நீ பெற்ற மகன். ஆபிரகாமுக்கு 90, சாராளுக்கு 100. 100 வயசில் பெற்ற மகன். இப்போ உனக்கு 113 வயசு ஆயிற்று. உன் பையன் 13 வயசு. அவளுக்கு அந்த ஒரே பையன்தான். அந்த மோரியா மலைக்கு கூட்டிட்டு போ, அங்கே அவனை தகன பலியிடு அப்படி சொல்றார். அங்கே படுத்திருக்கிறது அந்த ராத்திரி ஆபிரகாம் 100 வயசில் பிறந்த பையன் பக்கத்தில் படுத்திருக்கான். அடுத்து தாய் படுத்திருக்கா, சாராள் படுத்திருக்கா. அந்த பையன் அம்மா மேலேயும் கை போட்டிருக்கான், அப்பா மேலேயும் கை போட்டிருக்கான், தூங்குறான். ஆண்டவர் ஆபிரகாமேன்னு கூப்பிடுறார். அவன் வெளியே வர்றான்.